வணக்கம். இன்றைய தலைவரலாறா நம்ம பார்க்க இருக்கிறது ஹம்பியில் அமைஞ்சிருக்கக்கூடிய அஞ்சனாத்திரி மலையை பற்றி தான். அஞ்சனாத்திரி மலை கர்நாடகாவோட அம்பிக்கு அருகில இருக்கிற அணைக்குண்டி பகுதியில துங்கபத்ரா நதிக்கு அருகில அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான புனித தலம். இந்த மலை பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பிறந்த இடம்னு பக்தர்களால நம்பப்படுது. ஆஞ்சநேயரின் தாயான அஞ்சனா தேவியின் பேரால அஞ்சனாத்திரின்னு அழைக்கப்படுது. இந்த மலை உச்சியில இருக்கும் ஆஞ்சநேயர் கோவில் விஜயநகர காலத்தை சேர்ந்ததா கருதப்படுது. ஆனா இந்த கோவில ஒரு குறிப்பிட்ட மன்னர் தான் கட்டினாருன்னு என்ன உறுதிப்படுத்தும் தகவல்கள் எதுவும் தெளிவா இல்லை. சில அதிகாரப்பூர்வ சுற்றுலா தகவல்கள் இது விஜயநகர கால கோவில் அப்படின்னு கருதப்படுது. அவ்வளவுதான். விஜயநகர காலத்துல வளர்ச்சி பெற்ற கோவில்னு சொல்றது ரொம்ப நல்லது. பக்தர்கள் மலையை ஏறி உச்சியில இருக்கிற ஆஞ்சநேயர் தரிசனம் செய்யறாங்க. ராமாயணத்தோட தொடர்புடைய புனிதமான பகுதிங்கிறதுனால ஸ்ரீராமர் மற்றும் ஆஞ்சநேயர் மீது பக்தி கொண்டவர்கள் அதிகமா வராங்க. இந்த மலைக்கு ஏறி செல்றதுக்கு சுமார் 570 படிக்கட்டுகள் இருக்குங்க. ஆஞ்சநேயர் மீது பக்தி கொண்டவங்க இத அழகா நடந்து போய் பாறை மலை இருக்கிற இந்த இடத்துல மேல ஏறி போய் பார்த்தீங்கன்னா அற்புதமான இயற்கை காட்சியும் பார்க்கலாம். இங்க துங்கபத்ரா நதியோட அழகும் அந்த நகரத்தோட அழகும் சூரிய உதயம் மற்றும் சூரியன் மறையறதையும் மலை மேல இருந்து பாக்குறது ஒரு ரம்மியமான காட்சி. அது மட்டும் இல்லைங்க, இங்க பார்க்கும்போது நிறைய குரங்குகள் இருந்தது இந்த இடத்துல. இது பாத்தீங்கன்னா இந்த இயற்கை சூழலுக்கும் ராமாயணத்துல வரும் கிஷ்கிந்தா பகுதியோட பாரம்பரிய தொடர்புக்கும் ஒரு தனி சிறப்பு தாங்க தருது. ஆனா இங்க இருக்கிற குரங்குகள் அனைத்தும் ஆஞ்சநேயரோட வானரப்படையை சேர்ந்ததெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுவும் நம்ம இங்க பார்த்தோம்னா போனட் மெக்காக்கு, அதாவது தொப்பி மக்காக் அப்படிங்கிற வெளிர் சாம்பல் நிற குரங்குங்க நிறைய இருக்குங்க இங்க. இது பார்க்கும் போதே ஆச்சரியமா இருந்தது. நம்ம கிட்ட போன பையெல்லாம் கூட புடுங்கிக்குது. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் நம்ம போற மாதிரி இருக்கு. ஆனா மலை மேல போற வழியில இரும்பு கம்பி போட்டு வச்சிருக்காங்க. இருந்தாலும் நிறைய குரங்குகள் இருந்தது. கீழே பாத்தீங்கன்னா ராமர் பாதம், ராமர் சிலை வச்சு மேல ஏற முடியாதவங்க கீழே கும்பிட்டுட்டு போற மாதிரியும் வழி பண்ணி வச்சிருக்காங்க. நல்லா இருந்தது. மலையோட உச்சியில இருந்து நம்ம பாக்குறதும் அந்த குரங்குகளோட பார்க்கும்போது நமக்கும் இது கிஷ்கிந்த காலம்லாம் நினைவுக்கு வருது. சுற்றிலும் பார்த்தா துங்கபத்ரா நதி, பசுமையான வயல்கள், பெரிய பெரிய பாறை மலைகள்னு இயற்கையோட அழகு நம்ம ஆச்சரியப்பட வைக்குது. பக்தி, வரலாறு, ராமாயண நினைவுகள், இயற்கை அழகு, இதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல அனுபவிக்க முடியும்னா அதுதாங்க அஞ்சனாத்திரி மலையோட பாரம்பரியமான அழகு. என்ன நண்பர்களே, பசி விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. நன்றி.